கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மிடையே இணைகிறார். தொலைபேசி வாயிலாக அவரிடம் இது குறித்த மேலும் பல விவரங்களை நாம் கேட்கலாம். வணக்கம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இப்போ 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வர தமிழக பள்ளிக்கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்கு. அதாவது 11ஆம் வகுப்பும் பொது தேர்வாக அறிவிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் 11ஆம் வகுப்புக்கு 600 மதிப்பெண்களுக்கு தேர்வும், அதே போல 12ஆம் வகுப்பு அதற்கும் 600 மதிப்பெண்களுக்கே தேர்வு நடத்தப்பட முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவு என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்குமா? இது குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. முதல்ல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாற்றத்தை ஒரு மாநில அரசு பள்ளி கல்வித்துறை அறிவிக்கிறது என்றால் உடனே அது நீட்டுக்கானதுதான் என்று சொல்லி கொச்சைப்படுத்துவதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் நீட் என்பது யாரையும் தகுதிப்படுத்துவதும் அல்ல. நீட் என்பது பள்ளி கல்வி முறை ஒழித்துவிட்டு கோச்சிங் சென்டரை உருவாக்குறது. எனவே தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கோச்சிங் சென்டரா மாறல. அது மாணவர்களை முழுமையாக படிக்க வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில 100 மார்க்ன்றது ஆசிரியர்களுக்கு சுமையெல்லாம் ஒன்னும் குறைக்காது. ஆசிரியர்கள் முழுமையாக பாடத்தை நடத்தணும். 200 மார்க் என்று இருந்ததை ஃபர்ஸ்ட் இயருக்கு 100 மார்க், செகண்ட் இயருக்கு 300 மார்க்னு ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு கன்சாலிடேட் மார்க் ஷீட் தான் கொடுப்பாங்க. எனவே ஹையர் செகண்டரி என்பது கோர்ஸ். அந்த கோர்ஸை முழுமையாக நடத்துவதற்கும், முதலாண்டை முழுமையாக நடத்தி முதலாண்டில் தேர்வும், 2ஆம் ஆண்டை முழுமையாக நடத்தி 2ஆம் ஆண்டு தேர்வும், ரெண்டுக்கும் தனித்தனியான மார்க் ஷீட்டும் கடைசியில ஒரு கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் கொடுக்கறதுக்கான அந்த முயற்சியில தான் மாநில அரசு இறங்கி இருக்கு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஆசிரியர்களுக்கு பாரத்தை குறைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாணவர்களுக்கு இந்த 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவது என்பது சுலபமாக இருக்குமா? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு? பாடத்தை படித்து பாடத்திலிருந்து பாடத்திற்கும் மார்க்குக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹையர் செகண்டரி கோர்ஸ் டெக்ஸ்ட் புக்கை எடுத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ், ஹையர் செகண்டரி கோர்ஸ் செகண்ட் இயர் பிசிக்ஸ் அப்படிதான் இருக்கும். எனவே ஹையர் செகண்டரி கோர்ஸ்ல ஒரு குழந்தை அந்த டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன இருக்கோ, அந்த டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் பார்வை நூல்கள் கொடுத்திருக்காங்களோ அது மொத்தமா படிச்சாதான் அவரால் அந்த 100 மார்க்குக்கு எழுத முடியும். எனவே ஆசிரியர்கள் அந்த ரெஃபரன்ஸ் புக் உட்பட டெக்ஸ்ட் புக் உட்பட சேர்ந்து பாடத்தை நடத்துறதும் மாணவர்களை கற்க செய்வதும் செய்யணும். மாணவர்களும் கற்க வேண்டும். தான் கற்றதுல இருந்து கேள்வி கேட்க போறாங்க. அந்த கேள்விக்காக கொடுக்கப்படுற மதிப்பெண்ல வித்தியாசம் இருக்கலாமே தவிர கேள்வியிலேயோ பதிலையோ எந்த வித்தியாசமும் இருக்க போறது இல்ல. கற்கின்ற முறையிலும் ஒன்று பெரிய விஷயம் இல்ல. இது இயல்பாக ரொம்ப இலகுவாக கற்பதற்கு உதவும். அப்போ இந்த முறை வரவேற்கத்தக்கது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ மற்ற மாநில மாணவர்களோடு ஒப்பிடுகையில் அவங்களுடைய மதிப்பெண்கள் வேற மாதிரி இருக்கு, அவங்களுடைய பாடத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு. அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? அப்போ தமிழக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு? தாராளமாக கம்பேர் பண்ண முடியும். இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் இயருக்கு 100 மார்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆந்திர பிரதேஷ்ல அங்க 5 சப்ஜெக்ட் தான். 5 சப்ஜெக்டுக்கு 500 மார்க். செகண்ட் இயருக்கு அதே மாதிரி 500 மார்க். கன்சாலிடேட் மார்க் ஷீட்ல 500, 500, 1000 அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. எனவே மார்க்கை வைத்தெல்லாம் யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. கண்டென்ட் ஆஃப் த சிலபஸ் தான் பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு அந்த கண்டென்ட் பிசிக்ஸ் புரிஞ்சிருக்கா, கெமிஸ்ட்ரி புரிஞ்சிருக்கா, எக்கனாமிக்ஸ் புரிஞ்சிருக்கா, லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கா அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ தேர்வு முறையில மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. பாடத்திட்டத்திலையும் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப இருக்கிற இந்த பாடத்திட்டமே சிறப்பானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா திரு பிரின்ஸ் கஜேந்திர? 2013, 2014 மேல்நிலை புதிய பாடத்திட்டம் வந்திருக்கணும். அந்த பாடத்திட்டம் வராம இருந்தது. இப்போ அதை மேம்படுத்தி கொண்டு வருவதற்கு குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அது இன்னும் விரைவிலேயே அந்த அறிவிப்பும் வரும். இப்போ கல்வித்துறையிலிருந்து மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது மாணவர்கள் மத்தியில் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அவங்களை சோர்வடைய செய்யாதா இது போன்ற விஷயங்கள்? நீட் போல +2 தகுதி கிடையாதுடா, நீ இன்னொரு தகுதி எழுதுறதா அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக் வருது எல்லாருக்கும். அப்ப +2 படிச்சேன், +2 எலிஜிபிலிட்டி கிடையாதா? அப்ப +2 எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னா நான் ஏன் +2 படிக்கிறேன்? அங்க நீட்டு தான் குழப்புது. பள்ளி கல்வித்துறையில கொண்ட மாற்றங்கள் எப்படி கொண்டு வரும்? எப்படி குழப்பம்? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு.